வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான். இன்ஸ்டன்ட் பென்னி தோசை. இது கிட்டத்தட்ட பெங்களூர் பென்னி தோசை மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இதில் நான் காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 6 வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப்பில் 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க, அதாவது அரை கப். இது கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், கலருக்காக சேர்க்குறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ப்ளஸ் இது கூடவே 10 பல் பூண்டு, அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்த மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் அரைக்கும் போது தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் புளிப்பில்லாத தயிர், ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. புளிப்பு இருக்கக்கூடாது. சப்போஸ் புளிப்பு தயிர் தான் இருக்குது அப்படின்னா அது ஒரு 1/4 கப் இல்லை 1/2 கப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இது கூடவே தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். மாவு இந்த அளவு தான் இருக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது உடனே ஊற்றிடலாம், ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் தான் சூப்பராக இருக்கும் தோசை சுடுறதுக்கு. ஆனால் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி இட்லி மாவு மாதிரியே நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக வரும். தோசை ஊற்றுறதுக்குமே எடுக்கிறதுக்குமே செம்மையாக வரும். இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே நான் இன்றைக்கி கீ தான் ஆட் பண்ணிக்கிறேன், பட்டர் இல்லாததால். மேக்ஸிமம் பட்டர் இருந்தால் அதே யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சுற்றி இந்த மாதிரி கீ ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட தோசை சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை திருப்பி போடணுன்னு அவசியமே இல்லை, ஒன் சைட் தான் நல்லாயிருக்கும். நம்மளோட பென்னி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். This video is sponsored by BuyMoT shopping application. BuyMoT shopping application is one of the online shopping app. இந்த பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு க்ராசரிஸ் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.